இந்த வார பராஷா மாடோட்டில் சபதங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒருவர் ஒரு வாக்குறுதி அளிக்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தைகளால் எப்படி பிணைக்கப்படுகிறார்கள் என்பதை காண்கிறோம். ஆனால் பின்னர் பராஷாவில் இதற்கு கிட்டத்தட்ட தொடர்பே இல்லாத ஒரு விஷயத்தை படிக்கிறோம். மீதியானுக்கு எதிரான போர். தோரா விவரிக்கிறது, மக்கள் பழிவாங்க செய்யப்படுகிறார்கள். தங்களுக்காக அல்ல, கடவுளுக்காக. இந்த போரை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பினெகாஸ். இப்போது மித்ராஷ் ஒரு கேள்வியை கேட்கிறான். மோசே ஏன் தானே செல்லவில்லை? அவருக்கு போதுமான காரணங்கள் இருந்தன. மீதியானின் திட்டங்களால் தேசம் வீழ்ந்தது. அவர்களால் மோசே தனிப்பட்ட முறையிலும் துன்பமடைந்தார். அப்படி இருக்க அவர் ஏன் இந்த போருக்கு தலைமை ஏற்கவில்லை? மித்ராஷ் இதற்கு தீவிரமான நெகிழ்ச்சியூட்டும் பதிலை அளிக்கிறது. அது கூறுகிறது, மோசே மீதியானில் வளர்ந்தார். எகிப்திலிருந்து ஓடிய போது மீதியானே அவரை வரவேற்று பாதுகாத்தது. அங்குதான் அவர் தங்குவதற்கான இடம், ஒரு மனைவி, ஒரு குடும்பம், அனைத்தையும் கண்டார். இப்போது கடவுள் போருக்கு கட்டளையிட்டாலும் ஒரு காலத்தில் தன்னை பாதுகாத்த இடத்திற்கு எதிராக வாளை உயர்த்த மோசேவால் முடியவில்லை. அதை பற்றி சிந்தித்து பாருங்கள். மீதியான்கள் மோசமாக நடந்து கொண்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலருக்கு ஊழலையும் வேதனையையும் ஏற்படுத்தினார்கள். ஆனால் மோசே ஒருபோதும் அந்த இடம் தனக்கு செய்த நன்மையை மறக்கவில்லை. அவர் சொன்னார், வேறொருவரை போக விடுங்கள். அவர் பயந்ததால் அல்ல, நினைவில் வைத்திருந்ததால். தன்னை எதிர்த்தவரிடமிருந்து கூட அவர் நன்றியுணர்வை கைவிடவில்லை. அதுவே மோசேயின் மகத்துவம். அவர் அதை மறக்கத்தக்க ஏராளமான காரணங்கள் இருந்த போதிலும் நன்றியுணர்வை பற்றி கொண்ட மனதை வைத்திருந்தார். அதுவே ஒழுக்கம். வாழ்க்கையில் மக்கள் மாறுகிறார்கள். ஒரு காலத்தில் நமக்கு துணையாக இருந்தவர்கள் பின்னர் நம்மை காயப்படுத்த கூட முடியும். நமக்கு ஒளி தந்தவர்கள் ஒரு நாள் இருட்டாக மாறலாம். ஆனால் தூய இதயம் கொண்ட ஒருவர் அந்த ஒளியை குற்றமிட்டு சென்றாலும் மறக்க மாட்டார். உண்மையுள்ள ஒருவர் வலி நிறைந்த இடத்திலிருந்தும் அந்த நன்மையை கைக்கொள்கிறார். அது பலவீனம் அல்ல, அதுவே மகத்துவம். மோசேயிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். ஒரு தயவையும் ஒருபோதும் மறக்க வேண்டாம். ஏனென்றால் உண்மையான நன்றியுணர்வே ஒரு உன்னதமான நபரை மற்றவர்களிடமிருந்து தனிப்படுத்துகிறது.